Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு காரசாரமான சிம்பிளான ஒரு சிக்கன் ரெசிபி எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து மெயினா வந்து இந்த மசாலா தான் ரொம்ப மெயின். இப்போ ஒரு panல வந்துட்டு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இப்போ ஒரு சின்ன சைஸ் பட்டை போட்டுருக்கேன், ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கோங்க. இது நல்லா வெடிக்கட்டும். சிம்மில் வச்சுருங்க, ஏன்னா கருகிரும். ஸோ அதனால் சிம்மில் வச்சு பண்ணுங்கள். வரமிளகா வந்து நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் இங்கே வந்து என்னோடய காரம் கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறதுக்காக நான் ஒரு 5 வரமிளகா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மிளகு போட்டுருங்க. மிளகு போட்டோடனே கொஞ்சம் வெடிக்கும், ஸோ அதனால் தள்ளி இருந்துக்கோங்க. சிம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. நல்லா வந்து வதக்குனதுக்கப்புறம் மிளகு வந்து நல்லா வெடிக்கும். வெடித்ததுக்கப்புறம் நீங்கள் வெங்காயத்தை போட்டுருங்க. சிம்லேயே வச்சு நீங்கள் வதக்கும் போது தான் அது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். ஏன்னா நீங்கள் ஹையில் வச்சு நீங்கள் பண்ண வேண்டாம். சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா வந்து டோஸ்ட் ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு அரைக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அந்த அரோமா வந்து நல்லா நமக்கு வதக்கும் போதே வந்துடும். ஸோ இதுக்கு வந்து சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஆனியன் கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து முழு மல்லி இருந்தால் நீங்கள் அது பெஸ்ட்டு. அதை வந்துட்டு நீங்கள் வரமிளகா போட்டதுக்கப்புறமே நீங்கள் அந்த முழு மல்லியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஆனியன் போடுங்க. என்கிட்ட இப்போது முழு மல்லி இல்லை, அதனால் நான் வந்து மல்லித்தூள் இருக்கிறதுனால அதை எடுத்துக்கிறேன். உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை நீங்கள் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க. இப்போது அதே பேனில் வந்துட்டு நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை வந்துட்டு அது ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம போடுறது. ஸோ இறக்க போகும்போது நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 3 ஸ்பூன் கிட்ட எடுத்திருக்கேன். இது நல்லா வதக்கிடுங்க. அடி பிடிச்சிடாமல் நீங்கள் வந்து பக்கத்துலேயே இருந்து நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயில். இப்போ வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனில் வந்துட்டு நான் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணுறேன். நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன்லேருந்து ஒரு தண்ணி வந்து பிரிஞ்சு வரும். அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, மசாலா பேஸ்ட்டு, அதை வந்து நம்ம ஆட் பண்ணணும். அது வரைக்கும் நீங்கள் அந்த பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிடாதீங்க. பாருங்கள், அந்த தண்ணி வந்து நல்லா வந்து வெளியே வந்துடுச்சு. இதில் வந்து நம்ம வந்து தக்காளி நம்ம ஆட் பண்ண மாட்டோம். ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதில் ஆட் பண்ணால் நமக்கு அந்த ஃப்ளேவர் போயிடும். ஸோ இது ஒன் அண்ட் ஒன்லி வந்துட்டு ஆனியனும் அந்த மசாலா வச்சு தான் நம்ம பண்ணுறது. தண்ணி நல்லா வெளியே வருது. இது நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஹைலே வச்சு கூட நீங்கள் வதக்கிடலாம். ஏன்னா நம்ம சிக்கனும் வந்துச்சு, அந்த பேஸ்ட்டும் நல்லா நம்ம வதக்கி தான் நம்ம அரைக்கிறோம். ஸோ அதனால் அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் கூட உங்களுக்கு போதும். நல்லா ஹையில் வச்சு நீங்கள் வதக்கிடுங்க.
நல்ல மசாலா வந்து ஃபுல்லாக கோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் வந்து விட்டுக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். ஆயில் விட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு வதக்கிட்டு நம்ம இறக்க போகிற ஸ்டேஜில் கருவேப்பிலையை வந்து நம்ம போட்டுட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டுடலாம். ஒரு 2 செகண்டில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.